கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் 12 ராசிகளுக்குரிய கோச்சார பலன்களை சொல்லிட்டு வரேன். இந்த பலன்கள் கோச்சார பலன்கள் என்பதனால முழுமையான பலன்கள் தெரிந்து கொள்ள அவரவர் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதில் நல்ல திசாபுத்தி இருந்தால் அதன்படி தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய செல்ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அந்த எண்ணில் உங்களுடைய பெயரும் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வழங்குவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். நமது இந்த வார ராசி பலன்களில் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். இந்த வாரம் என்னென்ன விசேஷம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் 8ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. தானை முகத்தான் விநாயகனை வழிபட அதி அற்புதமான நாள். அதே மாதிரி இந்த மாதத்தில் 12ஆம் தேதி மகாதேவ அஷ்டமி வருது, வைக்கத்தஷ்டமி வருகிறது. ஸோ அற்புதமான நாட்கள் நிறைந்த வாரம். எனது மேஷராசி என்பர்களே, காலபுருஷனுக்கு 8வது வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் என்ற கிரகங்கள் சேர்ந்திருக்கு. பொதுவாக 8வது ஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மேஷராசிக்காரர்களுக்கு இப்பொழுது பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பலம் என்பதை பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய். அஷ்டமஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்குன்னு சொன்னீங்களே சார், இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, செயற்கை முறை கருத்தரித்தலில் குழந்தை பிறப்பதற்கு இது சிறப்பான நேரம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன? கட்டிய மனைவியோடு எந்த கருத்து மாறுபாடும் இல்லாமல் இருந்துக்கணும். அதுமாதிரி சிலருக்கு லவ் பிரேக்கப் ஆகலாம்னு இருக்கு. உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ, சில ஹெல்த் இஷ்யூஸோ சிலருக்கு மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் இருக்கலாம். இந்த இதயத்தில் கொழுப்படிக்கக்கூடிய பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். அவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. 5ஆம் இடத்துல கேது போயின்னு இருக்கார். 11ஆம் இடத்துல ராகு. இந்த 3, 6, 11 ஸ்தானங்களில் ஒரு ஜாதகத்தில் இந்த ராகுவோ கேதுவோ அமர்வது மிகச்சிறப்பு. 11ல் ராகு பாருங்க. இதனால சர்வ வல்லமை வருகிறது. எல்லோரையும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியம், ஒரு தைரியம் அது வருகிறது உங்களுக்கு. அப்பாவுடைய ஹெல்த்தில் இந்த வாரம் அதிக கவனம் செலுத்த வேண்டி இருக்கு. அது மிக முக்கியம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு மாற்றத்தை நோக்கி நம்மளை உந்தி தள்ளுவார். ஒரு புது ஜாபுக்கு ட்ரை பண்றது, புதிய ஊருக்கு செல்லக்கூடிய விஷயங்கள், இருக்கும் இடத்துல ஏதோ ஒரு வகையான நெருக்கடி, கொஞ்சம் மனசுக்கு நெருக்கடி, இதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது இருந்துட்டு இருக்கும். குழந்தை வாக்கியம் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட்டுக்கு இது ரொம்ப நல்ல நேரமாக இருக்கு. இப்போ யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க, ஒரு ஜாலி ட்ரிப் போகலாம், இல்லை ஒரு பைக் ரேஸ் போகலாம், இப்படியெல்லாம் சில எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்குது. தவறான பொழுதுபோக்குகள் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மேஷராசியை சேர்ந்த பெரியவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகள் போக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அவர்கள் கொஞ்சம் திசை மாறி செல்லக்கூடிய வாரம். அதனால் அவங்களுடைய போக்கு, அவங்க நடவடிக்கை அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அரசு அதிகாரிகள் இவங்களெல்லாம் மகிழ்ச்சிக்கூடாது. பொதுவாக அரசியல்வாதிகள் மேஷராசியை சேர்ந்தவங்க தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். உங்களை பற்றி உங்கள் தலைமையிடம் சிலர் கோள் மூட்டுவார்கள். அதுவும் இப்போ நடக்கும். எனது ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும்
ஒரு சுகமான வாரமாக இருக்க போகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு இது ஒரு சுகமான வாரம். சுக்கிர பகவான் 7ல் உட்கார்ந்துருக்கார். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கெல்லாம் இப்பொழுது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசைகள் எல்லாம் இப்போ அழகாக பிளான் பண்ணுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனஸ்தானாதிபதி ரிஷபராசிக்காரங்களுக்கு புதன் பகவான். அந்த புதன் 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு புதிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை எக்ஸ்ட்ரா இன்கம் வரத்துக்கு ஒரு வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் கூடி வரும். 4ல் கேது இருக்கிறத நம்ம மறுக்கக்கூடாது. 4ல் இருக்கக்கூடிய கேது அம்மாவுடைய ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க் இருக்கும் நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறது. எந்த ரிப்பேர் ஒர்க் இருந்தாலும் முதல்ல அதை சரி பண்ணுங்க, எல்லாம் பெருசாகும். ரொம்ப மைனராக தெரியும், இந்த என்னங்க ஒன்றும் இல்லைங்க அப்படி தெரியும். ஏன்னா கேது உட்கார்ந்துருக்கு பாருங்க, ஒரு விஷயத்தை ரொம்ப மைனராக காட்டும், உள்ளிருந்து வேலை செய்யும். சில வீடுகளில் இப்போ சுவரில் நீர்க்கசிவு இருக்கு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் சாதாரண நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் அது ஒரு சுவரையே பாதிக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியும், அது பின்னால் பூதாகரமான ஒரு ப்ராப்ளம் ஆகக்கூடாது. ஏதாவது வீடு சம்பந்தமான விஷயங்களை சரி பண்ணிக்கோங்க. இப்போ வாஸ்து பார்க்கும்போது, இப்போ நான்லாம் வாஸ்து பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறேன், எந்த வகையிலும் கட்டடங்களை இடிங்கோனே நான் சொல்கிறதில்லை, இருக்கிற விஷயத்தில் எப்படி நேர்படுத்துவது அப்படின்னு பார்த்து சூப்பராக இருந்த விஷயங்கள். அந்த வீட்டில் அதுக்கு முன்னால் பெரிய பெரிய ப்ராப்ளங்கள் இருந்தது அப்படிங்கிறாங்க. வீட்டு தலைவனுக்கு உடம்பு சரியில்லைங்கிறாங்க, இல்லை வீட்டில் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுங்கிறாங்க, நிறைய இஷ்யூஸ் சொல்கிறாங்க. அந்த வாஸ்துவை அந்த வரைபடத்தை பார்த்து இன்னும் சரி பண்ண முடிகிறது. இந்த இடத்துல இப்படி பண்ணுங்க, உங்கள் வீட்டு அமைப்பு இப்படி இருக்கு, அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதே சின்ன சின்ன மாற்றங்கள், பரிகாரங்கள் சொல்லுகிற போதே பெரிய மாற்றங்களை நான் பார்க்குறேன். அதனால் வாஸ்து சம்பந்தப்பட்ட குறைகள் இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம். ஃபெர்டிலிட்டி சம்பந்தமாக நல்ல செய்தி இந்த வாரம் சேரும். ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்தக்கூடியவர்களுக்கும் நிறைய கிளையன்ட்ஸ் கிடைப்பாங்க. லாயர்ஸ், டீச்சர்ஸ், கிளரிக்கல் வேலை பண்ணுறவங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றமான தகவல் இருக்கும். உயரதிகாரியுடைய சப்போர்ட் கிடைக்கும். சகோதரனோட கருத்து மாறுபாடு இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சகோதரனோட கருத்து மாறுபாடு, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடம்புல, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். 11ல் சனி இருக்கிறது நமக்கு ரொம்ப ஒரு யோகமான நேரம்னு அர்த்தம். நம்ம இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா காலபைரவர் வழிபாடு செய்யணும். அப்படி இந்த வாரம் காலபைரவர் வழிபாடு செய்கிற போதே நமக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு யோகம் பிறக்கும். மிதுன ராசி அன்பர்களே, விவேகம், திறமை நிறைந்த ஒரு ராசி மிதுன ராசி. அதில் பிறந்த அன்பர்கள் அப்படிதான் இருப்பாங்க. நல்ல விவேகமாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு இந்த வாரம் இந்த புதன் பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு பெரிய ஒரு நன்மையை செய்ய போறார். என்ன நன்மைனா, நல்ல ஜாப் கிடைக்கும். சரியா வேலையிலையும் சொல்லிட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போறது ஒரு யோகமா இருக்கு. என்ன ஒரு ஹெவி காம்படிஷன் இருந்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேற ஒரு மாணவராக இருக்கிறீங்க, நீங்க ஒரு கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, பேச்சு போட்டி, போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் அதிகம் இருக்கும். அரசு துறைகளில் சிலருக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் மிதுன ராசிக்காரங்க? ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள், சும்மா டீயா காஃபியா குடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் குடிக்கிறது எல்லாமே உங்களுக்கு உடம்புல சில கெடுதல்களை உண்டு பண்ணி விடும். அது அளவுக்கு அதிகமாக டீ காஃபி சாப்பிட்றதெல்லாம் இந்த வாரம் அவாய்ட் பண்ணணும். சாப்பாடு சாப்பிட்றீங்களா, அந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்பு இருக்கா, தகுந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்படி நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சாப்பிட்டு உணவினால், நீங்கள் சாப்பிட்றது ஜீரணமாகாததுனால், ஒரு அசிடிட்டி வருவதனால், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வருவதனால் பிரச்சனைகள் தானே காட்டுறது. அப்புறமா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், சாப்பாட்டில் கரெக்ட் பண்ணிட்டாலே போதும். சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். இந்த ஜூபிட்டர் 2nd பிளேஸில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்முடைய இன்கம் கூடும். ஒரு நெருக்கடி கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு நெருக்கடி வர மாதிரியே இருக்கும், அப்புறம் அது சால்வ் ஆயிரும். உபஜயஸ்தானத்தில் போய் அந்த 3வது ஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு பாருங்க, சூப்பர்.
எவ்வளவோ ஆபத்துக்கள் நம்மளை நெருங்கி வருகிற போது கூட வாசலில் கேட் போட்டு நிப்பாட்டிடுவார். அந்த கேட்டை தாண்டி அந்த ஆபத்து உங்கள்கிட்ட வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பத்தை கேது கொடுக்குறார். சாட்டன் 10th பிளேஸ் இருக்கும்போது எல்லாருக்கும் நடுக்கம் வருது, சார் வேலையில் பிரச்சனை இருக்கே அப்படின்னு மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கு. டோன்ட் வரி. என்ன காரணம்னா தர்மாதிபதி சனி 10ல் இருக்கார். இப்போ ஒரு வேலை மாற்றம் நடக்குதா, இது ஒரு நல்லதுக்காக அப்படின்னு நினச்சிக்கிறோம். நீங்கள் சிலருக்கு வேலையில் சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும் ஆல்ரெடி, அது மறுக்க முடியாது. ஆனால் அந்த சனி பகவான் உங்கள் தர்மாதிபதியும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போகிறோம். உங்கள் முன்னோர்கள் செய்த தர்மம் உங்களுக்கு வேலையில் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணி கொடுக்கும், வேறு நல்ல விஷயத்தை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்பக்கூடாதவர்களை நம்பக்கூடிய ஒரு அமைப்பு, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற போர்வையில் உங்களை ஏமாற்றக்கூடியவர்களிடம் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இளம் பெண்களுக்கு இந்த வாரம் இருக்குது. உங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கோங்க. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பிள்ளைகளால் கிடைக்க வேண்டிய சப்போர்ட், உங்களுக்கு சரியாக கிடைக்க வேண்டிய பென்ஷன் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் வரணும் சரியாக சேரும். நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம். ஹெல்த்துக்கு மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். எனதருமை கடகராசி என்பர்களே, ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொன்னெழில் பூத்தது புதுவானில் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அப்படி குரு பகவான், பொன்னவன் பேர் குரு பகவானுக்கு. அந்த பொன்னவன் நம்ம ராசிக்குள்ள ஒரு டெம்பரரியாக இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுவே நமக்கு ஒரு நல்ல விஷயம்தான். 2026 செகண்ட் ஹாஃபில் அந்த ஜூபிட்டர் நம்ம ராசிக்குள்ளேயே வந்துடுவார். இந்த வாரத்துடைய கிரகநிலைகளையும் ஜூபிட்டர் நம்ம ராசிக்குள்ளே இருக்கார். கடகத்தில் ஜூபிட்டர் உட்காந்துட்டாருன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு பல நன்மைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ பலருக்கு பார்த்தீங்கன்னா காதல் விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும், காதல் திருமணங்கள் நடக்கும். இது வரைக்கும் உங்கள் பேரண்ட்ஸ் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்கன்னா இப்போ உங்களுக்கு சரி கல்யாணம் பண்ணுங்கன்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையில் இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்க பலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜூபிட்டருடைய ஒரு குணம் காரணமாக, பார்வை காரணமாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அப்போ வயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். சிலருக்கு அது ஒரு ஹீட் பிரச்சனைகளோ ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்குது. ரொம்ப காரமாக சாப்பிட்றது, ரொம்ப உடம்புக்கு ஒத்துக்காத சாப்பிட்றது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். இந்த வாரம் தெரிகிறது. கொஞ்சம் கவனமாக இருங்க. பகைவர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள், பயப்படாதீங்க. கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன், பயப்படுங்கன்னு சொல்லலை. காரணம் 6ல் செவ்வாய் இருக்கிற போது எதிரிகள் தொந்தரவு இருக்கும், இன்னவிட்டபிள். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களால உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதாவது பண்ணிடுவாங்களோ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அவங்களால உங்களை எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். சகோதரனோட பகை இருக்கும். உங்களுடைய முன்கோபத்தை தவிர்க்கணும். இந்த 2ல் கேது உட்காந்துட்டு என்ன பண்ணும், எதுக்கு எடுத்தாலும் சிடுசிடுன்னு ஒரு கோபம், முன்கோபத்தை கொடுக்கும். ஒரு கோபப்பட்டுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் நீங்கள் மாறிடுவீங்க. நீங்கள் ஒரு சமாதான நிலைமைக்கு, இயல்பான நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் பட்ட கோபத்தினால, வெளிப்படுத்தின கோபத்தினால யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க சும்மா விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடகராசிக்கு இருக்குங்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் வரும் முன்னாலே தடுத்து நிப்பாட்டிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அஷ்டமத்தில் ராகு இருக்கும்போது எப்போனாலும் சரி சார் ஒரு அவமானம் படுகிறார்கள். அதில் கவனமாக தான் இருக்க வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு அவமானம் வாழ்க்கையில் போகுது. கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரமும் அது விதிவிலக்கல்ல. கொஞ்சம் கவனமாக தான் நம்ம இருந்துக்கணும். ஸோ பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்கும். ஃபாரின் வருமானம், ஆன்லைன் இன்கம் இதெல்லாம் நமக்கு நல்லா இருக்கும். உடம்பை படுத்தி கொண்டிருந்த வியாதிகளிலிருந்து தீர்வு கிடைப்பதற்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்குங்க செய் அல்லது செத்துபடின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கும் பாருங்களேன். அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எதையாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்துக்கிட்டே இருக்கணும். உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. சும்மா இருந்தால் சிம்மராசிக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை எதுவும் கிடையாது. அவர்கள் இயல்பு ஒரு பரபரப்பு, ஒரு வேகம், ஒரு காரியத்தை எடுத்து செய்யக்கூடிய ஆர்வம் எல்லாம் இருக்குது. ஆனால் எது முன்னிக்குதுன்னா படபடப்பு. ஒரு செயலை செய்வதை விட ஒரு பதட்டமும் ஒரு படபடப்பும் முன்னால் நிற்குது. சிம்மராசிக்காரங்க அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் வேகத்திற்கு, உங்கள் செயல் ஆக்கத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். அதில் டவுட் இல்லை. ராசியில் கேது உட்கார்ந்துட்டார். இந்த கேது எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு
வம்பு வழக்குகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவராக இருக்காரா? அப்போ அஸ்ட்ராலஜி நமக்கு என்ன ஒரு கைடன்ஸ், இப்படி இந்த பிளானட்டரி பொசிஷன் இருக்கா? அப்போ பஞ்சநாதன் என்ன சொல்ல வர்றாரு? வம்பு வழக்குகள் வந்தால் நம்மளை ஒதுங்கி போக சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் பாருங்கள், ஞான பக்கம் போகிறவங்க, ஞானம் தெய்வீகம் அப்படின்னு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான சூழ்நிலை இருக்கும். 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன், ராசிநாதன் சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். உத்தியோகஸ்தானாதிபதி சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருக்கார். உள்ளூரில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். டெய்லி வேஜ் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் தடைப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் சேர்த்து வச்சு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு எப்படியாவது ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அதனால் ஒரு வருமானம் தடைப்படுச்சுன்னா கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் ஜூபிட்டர் 12th பிளேஸில் உட்காந்துருக்காரு. அவர் சேட்டனை பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு திருமண தடை இருந்துச்சுன்னா அது இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த திருமண தடை சரியாகிற நேரம், ரொம்ப நாள் திருமண தடை இருந்து அது நிவர்த்தி ஆகிற நேரமும் இந்த ஜூபிட்டர் இந்த பீரியடில் கடகத்தில் இருக்கிறதுனால நடக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறக்கூடாது. அதுதான் சிம்மராசிக்கு முக்கியம். 7ல் இருக்கக்கூடிய ராகு என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப் பார்ட்னர் பெருசாக எதிர்பார்ப்பாங்க, ஒரு மாயையில் இருப்பாங்க, ஒரு கற்பனையில் இருப்பாங்க. வீட்டுக்காரர் நிறைய தங்கம் வாங்கி கொடுக்கணும் அப்படி இப்போ நினைக்கிறாரு வச்சுக்கோங்களேன். உங்களால் அது முடியாது. குடும்பத்துக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கும். பட்டு பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கவாது செய்யணும்னு சொன்னாங்க பாருங்க. அப்படினாலும் உங்களால் முடிந்ததை, உங்களுடைய உண்மையை சொல்லி, என் நிலைமை இப்படித்தான் இருக்குது, இதுதான் நம்மளால் முடியும், இப்படி போனால் நமக்கு நல்லதுன்னு உண்மையை உங்கள் லைஃப் பார்ட்னர் பேசுங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க, லைஃப் நல்லா போகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, இதுதான் ஆஃபீஸ் சூழ்நிலைகள். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த வாரம் நல்ல வாரம். எனது திறமை கன்னிராசி அன்பர்களே, மோர் பிராக்டிக்கல், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா, புதன் தாங்க தெய்வம். நவீனம், புதுமை, இளமை எல்லாமே அந்த புதன் தான். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, காலந்தோறும் இந்த பிஸ்னஸ் உடைய வடிவம் மாறுகிறதா, அதை நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கன்னிராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். சார் நான் 40 வருஷத்துக்குள்ள பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார், இப்பவும் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் பேப்பர் வந்துக்கிட்டு இருந்துச்சு. பேப்பர் படிக்கிற பழக்கங்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் குறைஞ்சி போச்சு. போய் டிவி டிபேட் பார்த்துட்டு இருந்தாங்க, அது மாறி போச்சு. இப்போ யூடியூப்பில் போய் பார்க்குறாங்க. நிறைய விஷயங்கள் மாறுகிறது. அந்த மாற்றத்திற்கு நீங்கள் உங்களை உட்படுத்தி கொண்டாலே கன்னிராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். இந்த வாரம் பாருங்க, அந்த மெர்க்குரி உங்களுக்கு 3rd பிளேஸில் இருக்காரு. முயற்சிக்கிற காரியங்கள் வெற்றி பெறும். புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, புதிய ஒரு வாய்ப்புக்கு நீங்கள் ஏங்குறீங்க, அது முயற்சி பண்ணுறீங்க, வெற்றி ஆகும். உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிரனோடு சேர்ந்து உங்களுடைய மெர்க்குரி சேர்ந்திருக்கிறாரு, ராசிநாதன் சேர்ந்திருக்கிறாரு. கல்யாண விஷயம் கைகூடும். புதுசாக வீடு வாங்க போறீங்க. இது எல்லாமே நல்ல யோகமா இருக்கு. அப்பாவுக்கு உங்களுக்கும் இடையில் இருந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இப்போ சரியாகும். ஹெல்த் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் இப்போ மினிமைஸ் ஆகும். அதெல்லாம் யோகம் நல்லா இருக்கு. லைஃப் பார்ட்னரோட சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். சாட்டர்ன் 7th பொசிஷனில் இருக்காரு. உங்களை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் வாழ்க்கையில் நான் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், நிம்மதியாக இருந்திருப்பேன், எங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு போய் கட்டி வச்சுட்டாங்க அப்படிங்கிற புலம்பல்கள் உங்கள் வீட்டில் இருக்கும். இப்போ அது தவிர்க்க முடியாதது. அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்வது என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். ஜாப் ரீதியாக புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போது, ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க, ஜாப் கிடைச்சிடும். பிஸ்னஸ் உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, அரியர்ஸ் இருக்கு, எல்லாமே இப்போ ஒரு பிளான் பண்ணுவீங்க, எப்படி இதை கிளியர் பண்ணலாம், எப்படி படிக்கலாம், எப்படி முன்னேறலாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் பண்ணி முன்னேறக்கூடிய நல்ல ஒரு வாரம். பயணங்கள் அமையும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு எதையுமே ரொம்ப பேலன்ஸ்டாக கொண்டு போகணும் நம்முடைய லைஃப்பில் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். சுய கௌரவத்தை யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கறது இல்லை. என்னுடைய கௌரவம் முக்கியம். கட்டிய கணவனாக இருந்தாலும், பெத்த அப்பா அம்மாவாக இருந்தாலும், கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும், என்னுடைய கௌரவம் பாதிக்க முடியும். ஏதாவது பேசினா எனக்கு பிடிக்காது. இப்படி தான் துளாராசிக்காரர்களுடைய ஒரு எண்ணம். இந்த வாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தனஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுடைய லாபாதிபதி தனஸ்தானத்திற்கு வந்தாரு, நல்ல லாபம் வரும். உங்களுடைய பாக்கியாதிபதி புதன் பகவான்
தனஸ்தானத்தில் இருக்காரு. ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க, ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றீங்க, யூ வில் ஏர்ன் மோர். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்தாரு. கல்யாண பேச்சுவார்த்தைகள் பல குடும்பங்கள்ல இப்போ துளாராசிக்காரங்க குடும்பத்தில் நடக்கும். சாண்டன் 6th பொசிஷன்ல இருக்காரு. ஹெல்த்ல சில ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டு தாங்க இருக்கும், மெல்ல மெல்ல சீராகும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாண்டன் 6th இருக்காரு. அவர் வியாதிகளை உங்களுக்கு போக்குவார், அதெல்லாம் சந்தேகமே வேண்டாம். நெகட்டிவ் பிளானட் போய் 6th பொசிஷன்ல உட்கார்றது ரொம்ப நல்லது. இருந்தாலும் வியாதிகள் வெளிப்பட்டு குணமாகும் அப்படிங்கிறது தான் நம்ம அதில் புரிஞ்சுக்கணும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை வாங்கி கொடுக்க போறாரு. அம்மாவுடைய உடல் நலத்தில் அப்பப்போ சில ப்ராப்ளங்கள் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். லாபத்தில் இருக்கக்கூடிய கேது வெற்றி மீது வெற்றியை அள்ளி தருவார். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னு 2 அருகம்புல் எடுத்து பிள்ளையார்ட்ட வச்சு கஜானனம் பூதகணாதி சவிதம் கவித்த ஜம்பு மதசார பக்ஷிதம் அப்படின்னு அந்த விநாயக பெருமானை நீங்க வழிபடுகிற போதே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தூள் தூளாகிறது நீங்க பார்க்கலாம். ஒரு நல்ல வாரம். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல் செயல் வெற்றி. ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க, சொல்லிட்டு நிப்பாட்ட மாட்டீங்க, அதை செயலாக்கி காட்டுவீங்க. என்னைக்கு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு இப்போ சர்க்கரைன்னு ஒரு பேப்பர் எழுதுறீங்க, சீனின்னு எழுதுறீங்க, எழுதிட்டு அது இனிக்குமா? அந்த சர்க்கரையை எடுத்து நாக்கில் போட்டு பார்க்குற போது தான் இந்த இனிப்புங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஒரு சொல்லாக நிற்காமல் அதை செயலாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமை உடையவர்கள் விருச்சிக ராசிக்காரங்க. இப்போ என்ன ஆகுது, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுவீங்க, டெஃபினட்டான ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அதை நோக்கி உங்களுடைய செயல் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிஸ்னஸில் ஒரு பெரிய லாபத்தை எதிர்பார்க்குறீங்க, அந்த லாபம் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம், அந்த லாபம் கிடைக்கிறதுக்கு முன்னால் நிறைய தடைகள் இருக்கும். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் மூவ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு செலிபிரிட்டி, ஒரு சினிமா வாய்ப்பு, இல்லாட்டா ஒரு டிவி வாய்ப்பு, இதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, உங்களை தடுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் அதுக்காக சோர்ந்து போயிருவீங்களான்னா கிடையாது, மீண்டும் மீண்டும் முயற்சி. இந்த வேதாளமும் விக்ரமாதித்தனும் சொல்லுவாங்க பாருங்களேன், எத்தனை முறை ஆனாலும் விக்ரமாதித்தன் தன்னுடைய முயற்சியை விடலை அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் முயற்சியை செய்து வெற்றி காண போகிற ஒரு வாரம். பிஸ்னஸ்ல லாபம், எஜுகேஷன்ல கூட ஒரு தடை இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஆனால் ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. பேச்சில் கோபம் வருது, கடுமையான கோபம் வருது, அந்த கோபத்தை அவாய்ட் பண்ணணும். அரசு வேலை கிடைக்கிற யோகம் இருக்கு. அப்பாவுடைய ஹெல்த்தில் சிலருக்கு ப்ராப்ளம் இருக்கும், அது என்னன்னு பார்க்கணும். கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணங்களை எல்லாம் உங்கள் குடும்பத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களான்னு பாருங்கள், அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே சொல்கிறேன், அமாவாசைகள் வருகிற போது தர்ப்பணம் கொடுங்கள், விட்டு விடாதீர்கள். நான் பார்க்கிற பல ஜாதகங்களில் பித்ருதோஷத்தினால் அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. பார்த்து அந்த குடும்பங்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், தர்ப்பணம் கொடுங்கள். கொடுத்தால் உங்கள் மூதாதையர் மகிழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அரசு துறையில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு சிக்கி விட, உங்களை மாட்டி விடுறதுக்கு சிலர் சூழ்ச்சி பண்ணுவாங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்கள் ஹெல்த்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பெண்களுக்கு சுபமான வாரம். திருமண செய்திக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா திருமண செய்தி கூடி வரும், நல்ல ஜாப் கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இது வரைக்கும் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்திலேருந்து கொஞ்சம் நிவர்த்தி ஆவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். உங்கள் பிள்ளைகள் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி மார்ஸ் ராசியில் உட்கார்ந்துருக்காரு. அது பெரிய அதிர்ஷ்டம், பெரிய யோகம். என்ன காரணம்னா, ஒரு பூர்வீக சொத்துக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. ரியலா உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி அது, ஆனா வர மாட்டேங்குது. பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை, இல்லை யாரோ இடத்த ஆக்குபை பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்றாங்க. இதெல்லாம் நிறைய ப்ராப்ளங்கள் நீங்க இருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்ப சால்வ் ஆகும். இன்னொரு பக்கம் இதுக்கு என்ன செய்யணும், நீங்க உங்களுடைய குலதெய்வம் எது, அதை சென்று வழிபடுங்கள். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணுமா, நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு. அந்த குலதெய்வ வழிபாடு தான் நம்மளை முதல்ல காப்பாற்றும்.
அதை செய்து அதை நீங்கள் வழிபடுகிற போது பல்வேறு பிரச்சனைகள் நீங்கும். இப்போ உங்களுக்கு பாருங்க, அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டு தாங்க இருக்கும். ஆனால் மேஜர் ப்ராப்ளம், உயிரே போயிடுங்கிற அளவுக்கு பயம் வேண்டாம். காரணம், சாட்டன் இருக்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு. அதில் பெரிய ப்ராப்ளம் வராது. சார், ஒரு மனிதனுக்கு சனி கெட்டு போனால் குரு காப்பாற்றும், குரு கெட்டு போனால் சனி காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. இதைத்தான் காலங்காலமாக நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ சனியும் திருப்தியா இல்லை, குருவும் திருப்தியாக இல்லை. பெத்த பிள்ளைகள் கூட சில கருத்து மாறுபாட்டோட நடந்துக்கிடுவாங்க. அப்படி சூழ்நிலை இருக்கு. தோளுக்கு மிஞ்சினால் தோழன் அப்படின்னு உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க அனுசரித்து போய்க்கிறது நல்லது. பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருங்க. பிறர் கேட்குறாங்கன்னு அள்ளி கொடுக்கவும் வேண்டாம், அதிக கடன் வாங்கவும் வேண்டாம். அப்படி கவனமாக இருந்தால் போதும். சில பேருக்கு ஜாப் டிரான்ஸ்ஃபர் ஆகும், புதிய ஜாபுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்கள் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அம்மாவுடைய ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் சின்ன ரிப்பேர் ஒர்க் இருந்தாலும் சரி பண்ணுங்க. இந்த புதிய வீடு வாங்கக்கூடிய யோகமும் கூட சிலருக்கு உருவாகும். எனது மகர ராசி என்பர்களே, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறதுனா, அந்த சிற்றஞ்சிறுகாலே உன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் அப்படின்னு திருப்பாவை பாசுரங்களை இப்ப நீங்க படிக்க தொடங்கணும். மார்கழி மாசம் பிறக்க போகுது. மார்கழி மாசம் பிறந்தவுடன் தினமும் நீங்கள் திருப்பாவை படியுங்கள். போய விளையும் புகுதருவான் நின்றனமும் தீயினுள் தூசாகும்னு ஆண்டாள் எழுதுகிறாள். என்னுடைய பல நிகழ்ச்சிகளை நான் சொல்லுவேன். காலையில வீட்டில் விளக்கேற்றுங்க, சாயந்தரம் வீட்டில் விளக்கேற்றுங்க, விளக்கேற்றுறதாங்க நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். எங்கிருந்து இந்த செய்தியை சொல்கிறேன்னு சொன்னால், திருப்பாவில் ஆண்டாள் எழுதுகிறாள். நீங்கள் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, இப்போ என்ன பாவம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பம் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லாமே தீயில தூசு மாதிரி ஆயிருப்பியா, வீட்டில் விளக்கேற்றி பாருங்க அப்படின்னு ஆண்டாள் சொல்வதைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தினந்தோறும் திருப்பாவை படியுங்கள். உங்கள் வாழ்க்கை திருவான வாழ்க்கை, மகிழ்வான வாழ்க்கை, இறைவனுடைய அருள் பெற்ற வாழ்க்கையாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ குரு பகவான் பார்க்கிறார். நல்ல நண்பர் கிடைப்பார், நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பார், நல்ல செல்வ செழிப்பு உருவாகும். பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல நல்ல பினான்சியலா வசதியுடைய ஒரு பார்ட்னர் கிடைப்பார். எல்லாமே நல்லா இருக்கு. அப்பாவுடைய ஹெல்த்தில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. சிலருக்கு அப்பாவுடைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு. நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும், கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கணும். இப்ப செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய, அதிக செலவு பண்ணக்கூடிய சிந்தனை உங்கள்ட்ட இருக்கு. அதை நீங்க குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டத்தில் தெய்வீக வழிபாடுகளை அதிகப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு ராசியில ராகு இருக்கார். ராகு பகவான் இருக்கும்போது நம்ம சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். ராகு பகவான் ஒரு மாயாக்காரகன். பல விஷயங்களும் மாயத்தை காட்டுவார். இது எது உண்மை இல்லையோ அது உண்மை மாதிரி நமக்கு உணர்த்துவார். அதிக விஷயங்களின் மீது ஆசையை காட்டுவார். பற்றற்றவனாக இரு அப்படின்னு தான் முன்னோர்கள் சொன்னாங்க. ரொம்ப ஆசைகளை தவிர்த்துருங்க அப்படிங்கிறாங்க. மோகத்தை கொன்றுவிடு, அல்லால் என் மூச்சை நிறுத்தி விடுங்கிறான் பாரதி. அப்படி உங்களுக்கு வரக்கூடிய தவறான எண்ணங்களை எல்லாம் நீங்க கொஞ்சம் விட்டுறணும். இப்போ என்னுடைய வாழ்க்கை 3 வேளை சாப்பாடு, கட்டிக்கிற துணி, என் குடும்பத்தை காப்பாற்றுறது அவ்வளவு போதுங்க, எனக்கு பெரிய ஆசை கிடையாதுங்க அப்படின்னு எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ராகு பகவான் தொந்தரவு செய்வது இல்லை. இப்ப குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறவங்க, அதே மாதிரி வங்கித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் அது முன்னேற்றமா இருக்கும். சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமா இருக்கும். ஆனால் பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். பினான்சியல் விஷயங்களை அதிக கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணணும். கடன் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்பெல்லாம் கூப்பிட்டு கொடுக்குறது வங்கிகள் கடனை. ஆனா திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலைகள் வரும். கும்பராசிக்காரர்கள் அதுல எச்சரிக்கையா இருக்கணும். யாகாவாராயினும் நாகாக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்க. வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார்ல, பேச்சை குறையுங்கள்.
நெகட்டிவாக பேசாதீங்க, பாசிட்டிவாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுதான் இப்போ கும்பராசிக்கு. நல்ல வேலை கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கிற யோகம் உண்டு. பிஸ்னஸில் பெரிய செழிப்பை பெறப் போகிறீர்கள். அதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை முறைப்பு அமையும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல வேலை கிடைக்கவும், பிஸ்னஸில் ஜெயிக்கவும், நிறைய நன்மைகள் பெருகவும் அற்புதமாக அமைய போகிறது. முன்னேற்றம் தரும் வாரம். எனதருமை மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ராசியில சனி பகவான் ஒரு நெருக்கடி, ஒரு மன அமைதியின்மை இது இருந்துகிட்டு தாங்க இருக்குது, மறுக்க முடியலங்க. குடும்பத்தை பற்றினது, வெளியுலகத்தில் உங்களுடைய தொடர்புகள் பற்றிய கவலைகள், வேலை பற்றிய கவலை, ஏதோ ஒரு மனசு ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. ஆட்டு வைத்தால் ஆரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணான்னு கண்ணதாசன் எழுதுறார். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு பெரிய வாழ்க்கை அனுபவத்தை கொடுப்பார். இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி திருக்கணிதப்படி ஒரு வாழ்க்கை அனுபவத்தை கொடுப்பார். கொடுக்கிற அனுபவத்தை ஏற்றுக்கோங்க. உங்களை சனி பகவான் புடம் போடுவார். ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கா, அது நிவர்த்தி ஆகும். பிள்ளைகளால் ஒரு மன வருத்தம் இருக்கா, நிவர்த்தி ஆகும். அதிகார வேலை சிலருக்கு கிடைக்கும். புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். ஹெல்த்தில் மட்டும் சில ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடணும். நீங்க பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் சேர்ந்திருக்கிறார்கள். நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாப் கிடைக்கும். பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் இருக்கும். என்ன நெருக்கடி வந்தாலும் ஓயாமல் உழையுங்கள். சோம்பேறித்தனம் மட்டும் விட்டுறக்கூடாது. சனிக்கு பிடிக்காத குணம் சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனம் பட்டுச்சுன்னா கீழே தள்ளிடுவீங்க, உங்களை தள்ள போகுதுன்னு அர்த்தம். சோம்பேறித்தனம் வந்துருச்சு, மீனராசிக்காரங்க பார்க்கலாம், நிதானமாக எழுந்திக்கிடுவோங்க, வேலையை அப்புறம் பார்க்கலாங்க. ப்ரோகாஸ்டினேஷன் சொன்னாங்க பாருங்க, தள்ளி போடுறது. நாளைக்கு பார்க்கலாங்க, நாளன்னைக்கு பார்க்கலாங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தள்ளி போட ஆரம்பித்தால் உங்களுக்கு அப்பதான் சிக்கல் வரும். நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்குங்கள், பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஃபினான்ஷியலாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போகுது. அதெல்லாம் இந்த வாரம் நடக்க போகிற நல்ல செய்திகள். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.